போறானே இலை சொங்கி வாடா எங்க இருக்க? இதோ வந்துட்டேன் கிளிங்மா. நீ கவலைப்படாத, என் காலு கை இருக்கிற வரைக்கும் உன் வாத்துக்கு ஒன்றும் ஆகாது. எப்படி என் காலை வச்சு அண்டை கொடுத்துருக்கேன் பார்த்தியல, இனி ஒரு வாத்து கூட அந்த பக்கம் போகாது. உனக்கெல்லாம் சோத்துக்கலன்னு சொல்லி தானே நான் வாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வாய் குறையுதான்னு பாத்தியா? ஏலே சட்டை வயிறு அங்க வர பஸ் வந்துகிட்டு இருக்கு, நீ போய் நின்றுகிட்டு இருக்க. வாத்துக்கு பதிலா நீ சாக போறவர் ஓரமா வாடா. என்னை மீறி அவன் போயிடுவானா என்ன? யோ பெரியவரே, ஓரமா இல்லையா? ஒரே ஏற்றி விட்டு போயிட போறாப்ல. ஏண்டா பஸ்ஸுக்குள்ளதான் அவ்வளோ இடம் இருக்குல்லடா, ஏண்டா மேலே உட்காந்துருக்கீங்க? இந்த பெரியவரே, பஸ்ஸுக்குள்ள அவ்வளோ இடம் இருக்கு தெரியுது. பஸ்ஸுக்குள்ள ஃபேன் இல்லைல்ல, இங்கே வேறு இயற்கை காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக போகிறோம். கழுதைகளா அங்கிட்ட எதுக்கு போறீங்க? இங்கிட்டு வாங்க. வாத்துக்காரக்கா, வாத்தை நடு ரோட்டில் தான் மேய்ப்பீங்களா? அங்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது, அங்கிட்டு போக வேண்டியதானே? ஏற்றி விட்டு போயிட போகிறாங்க. இல்ல ஆனக்குட்டி, நீலாம் பஸ்ஸுக்குள்ள உட்காந்தாலே பஸ் நகராது. இதுல பஸ்ஸுக்கு மேல வேற ஏறி உட்காந்துருக்கியாக்கும். ரோடு எல்லாத்துக்கும் பொது தான்டா. ஏன் வாத்து நான் எங்க வேணாலும் மேப்பேன். நீ என்ன சொல்றது? சரி மேல உட்காந்து போறியே, காத்து வேணா நல்லா வரும். கரண்ட் கம்பம் இந்த மரம்லாம் வந்துச்சுன்னா எப்படி மேல உட்காந்து போவீங்க? கரண்ட் கம்பம் மரம் வந்துச்சுன்னா வவ்வால் மாதிரி தொங்குவியா? அந்த பக்கத்துல உட்காந்துருக்கான் அவன் என்னடா சாகிறதுக்கு முன்னாடி நாடிக்கடி கட்டி உட்காந்துருக்கேன். ஒருவேளை சாக போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டானோ, அதனாலதான் மேல உட்காந்துருக்கானா? செவனேன்னு தானே நான் உட்காந்துருக்கேன். என்ன ஏமா புக்கு இருக்கிறீங்க? காத்து ரொம்ப அடிக்காதான் கட்டியிருக்கேன். ஏண்டா ஏழை, இவன் நாடனா காத்து வேணுங்கிறியான், அவன் நாடனா காத்து அதிகமா இருக்குங்கிறியான். ஏண்டா பஸ்ஸுக்குள்ள அம்மட்டு சீட்டு இருக்கு, கவர்மெண்ட் நம்மளுக்காக சீட்டு வச்சு உட்காந்து போறதுக்கு பஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க நாட பகுமானமா ஏறி உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரத்துல சாக போறீங்க, போய் உள்ள உட்காந்து போங்க. ஏக்கா என்ன பிரச்சனை? பஸ்ஸை நிறுத்தி பேசிக்கிருக்கீங்க. அது ஒண்ணு இல்லடிக்குமா முக்கி, சும்மா பேசிக்கிருக்கேன். பஸ்ஸுக்காரன் வாத்து மேல விட தெரிஞ்சியா? என்னக்கா சொல்ற? வாத்து மேல விட்டு ஏத்தி விட்டானா? அவனை சும்மா விடாத. அட செவுடி, பஸ் விட்டு ஏத்த தெரிஞ்சியா? அதான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஓய் என்ன சொல்றக்கா? ஒன்னும் கேட்க மாட்டேது. இதுக்கு மேல என்னால கத்த முடியாதடி. வீட்டுக்கு வா பேசிக்கலாம். ஏய் சும்மா நொய்யின்னு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காம கீழே இருக்கே வாடா. ஏய் யோ, வாத்தை கூட்டிட்டு அங்கிட்டு போக வேண்டியதானே? ஹார்ன் அடித்தவன் காதில் கேட்காதா என்ன? செவிடா நீ? யோ, வாத்தை காப்பாற்ற வந்து என்னை அடிச்சு தூக்க தெரிஞ்சிட்டு வாய் பேசுறடி. யோ, நீயா பஸ்ஸுக்குள்ள வந்து விட தெரிஞ்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? ஏ சொங்கி, அவன் ரொம்ப பேசுறான்டா. அவன் பஸ் எடுக்க விடக்கூடாதுடா. அவன் என்னன்னு கேட்காம நிக்க விடக்கூடாதுடா. ஏன்டா இதே பஸ்ஸுக்காரா, வாத்து மேலே ஏற்ற தெரிஞ்ச, அப்புறம் என் புருஷன் மேலேயும் ஏற்ற தெரிஞ்ச, உனக்கு வாய் வேற ஏற்குதாக்கும்டா. மரியாதையா என்கிட்ட இருக்கிற வாத்தெல்லாம் நீ வாங்கிக்க, அப்பதான் பஸ் எடுக்க விடுவேன். இல்லை என்னை கொல்ல பார்த்தேன்னு நான் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுருவேன், பார்த்துக்க. டிரைவரண்ணே, பசிக்குதுண்ணே, சட்டை விட்டுட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு வானே போகலாம். பேசிகிட்டு இருக்கே இல்லையா, உட்காரு கம்முன்னு. நல்ல கதையாக இருக்கம்மா. உன் வாத்தை ஃபுல்லாக நான் வாங்கிட்டு போகணுமா? சரிதே. இல்லை உன்கிட்டலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. நீ அப்படியே நில்லு. பஸ் ஒரு அடி கூட நகரக்கூடாது. உன்னை நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? நான் வாத்து மேய்க்கிற பொம்பளை பேசுகிறேன். இந்த பஸ்ஸுக்கார ஒருத்தன் 10 வாத்தை ஏற்றி கொண்டு விட்டியான். என் புருஷன் காலையும் உடச்சி விட்டியான். நான் கேட்க ஆளே இல்லை. நான் கேட்க போனால் என்னை அடிக்க வரையான். வந்து என்னன்னு கேளுங்க சார். இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வாட்டை வாங்கிக்க, உன்னை விட்டுடுறேன். இல்லைன்னா உன் பஸ்ஸை விற்றாலும் பத்தாது, பார்த்துக்க. போலீஸ்காரர் வரட்டுமா? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? உன் வாத்தெல்லாம் வாங்க முடியாது. இல்லை சொங்கி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படியே உன் மண்டையை கொண்டு போய் அந்த பஸ்ஸில் முட்டுறா. ஆட்டு முடியே. போதுண்டா சொங்கி, நிப்பாட்டிடு. செத்து போயிட்டேனா வம்பு. ஆட்ட முடியே. ஏ கிறுக்கு பையல, அந்த பொம்பளை என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாடா ஆஸ்பத்திரிக்கு போகமுடா, பஸ்ஸில் ஏறாடே. வாத்தை வாங்காம நான் பஸ்ஸில் ஏற மாட்டேன். எல்லாம் உங்களாலது. இல்லை சொங்கி, உனக்கு எப்படி இப்படி காயமாச்சு? இந்த ஆள் பஸ்ஸு வேகமாக ஓட்டிட்டு வந்து என் மேலே இடிச்சு விட்டாங்களீங்கம்மா. அது மட்டும் இல்லை, 10 வாத்தையும் ஏற்றி கொண்டு விட்டான். சூப்பர்டா சொங்கி, இப்படிதான் இருக்கணும். யார் வந்து கேட்டாலும் இதை மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் பேசக்கூடாது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அடியாத்தே, இது வேற மாதிரி போகும் போலையே. ஏமா போகுமா சாமி, உங்கள் வாத்தை ஃபுல்லாக நானே வாங்கிக்கிறேன். இடத்த காலி பண்ணுறீங்களா? சரி அப்படி வா வலிக்கு. 50,000க்கு நான் வாங்கினேன். 1,00,000 ரூபா கொடுத்துட்டு நீ எடுத்துக்க. ஒரு 10 வார்த்தை நீ வந்து என் புருஷன் மண்டை காயமானதுக்கு நான் போய் ஆக்கி போடணும். 10 வார்த்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. நான் போய் இன்னொருத்தங்கிட்ட காசு கொடுத்து வாங்க முடியாது. உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஏமா கொஞ்சம் குறைச்சி கொடுமா. 1,00,000 அதிகம். இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஏடா இல்லை, இப்போ எல்லாம் எவன் கையில் வச்சு எடுத்துருக்கிறியா? அதான் செல்லு இருக்குல்ல, எடுத்து ஒரு பட்டனை அழுத்தி விடு, வந்துடும் என் செல்லுக்கு. எப்படியா, கூகுள் பே பண்ணிக்கிறீங்களா பேடிஎம்மா? யோ, பேடிஎம்லேயே போட்டு விட்டுறேயா. ஆளை விடுங்கடா சாமி. சரி போடுறதான் போடுற, என் ஆஸ்பத்திரி செலவுக்கு சேர்த்து போட்டு விடு. எப்படியும் மொட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இருக்கிற எல்லாத்தையும் போட்டு விட்டு போகிறேன். சி, என் நேரமும் என்னமோ இன்னைக்கு.
அண்ணே டிரைவர் அண்ணே பசிக்குதுண்ணே. யோ டிரைவரு, அவனுக்கு ஏதாச்சும் 2 இட்லி வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயா. இனி என் கிட்னியை விற்று தான் அவனுக்கு நான் இட்லி வாங்கி கொடுக்கணும். அப்ப 2 கிட்டனியுமே வச்சிருக்கியா? சரி சரி, அடுத்த ரூட் எந்த வழியில வருவேன்னு சொல்லு. ஐயோ தாயே, என்னை ஆளை விட்டுரு. ஏன்டா சொங்கி, இதுவும் நல்ல பிசினஸா தானே இருக்கு. சரி வா, அடுத்த வண்டியை பார்ப்போம். அந்த முன்னாடி 2 லாரி போகுது, அதை போய் நிறுத்துவோம். அப்புறம் என்ன மக்களே, எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.